இப்போ ஃபினான்ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோ கோர்ட் இப்படி செயல்படணும்னு ஆர்டர் போடுறதுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. பட் கோர்ட்டு இங்கே உலகத்தில் உள்ள எல்லா துறையும், இந்தியாவில் இருக்க அனைத்து துறையும், தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து துறையும் நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ரூல் பண்ணுறதுக்கு கோர்ட்டால் தான் முடியும். நான் பெருசாக ப்ரௌடாக நினைக்கிறேன் வஉசியை நினைப்பேன். வஉசியே வக்கீல் தான். பட் அந்த காலத்திலேயே தன் சொத்தை விற்று க்ரௌடு ஃபண்டு ரெடி பண்ணி ஷேர் வெளியிட்டு கப்பல் வாங்கி வெள்ளைக்காரருக்கு ஈவன் அவங்க கூட முடிஞ்சிருக்கு. அப்போ அது சட்டம் தெரிஞ்சு விட்டு தான் வாங்கிட்டு. இன்றைக்கி இருக்கிற பிக் ஷாட் ப. சிதம்பரத்துலேருந்து திருமாவளவன், அனைத்து பொலிட்டிஷியன், வைகோ அண்ணன், இப்படி எல்லா லீடர்ஸும் எடுத்தீங்கன்னா லா படிச்சிருப்பாங்க. சட்டம் படித்தா உங்களுக்கு அது சமூக பார்வை என்பது நிச்சயமாக வழக்கறிஞர் உண்டு. இயந்திரத்தனமாக இருக்கும். நிறைய அப்பாவி மாட்டிப்போம். போலீஸ் போடுற எல்லா கேஸும் நிஜ கேஸா? போலீஸ் போடுற எல்லா வழக்கும் உண்மை வழக்கம் இல்லை. போலீஸ் போடுற எல்லா வழக்கும் பொய் வழக்கம் இல்லை. அப்போ போலீஸ் தனக்கு சாதகமாக என்ன வேணுமோ எழுத முடியும். அதை ஏஐ ஒத்துக்கிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சில பேர் கமெண்ட்டில் கூட சொல்லுவாங்க, நீ காசு வாங்கிட்டு தானே கேஸ் நடத்துகிற. ஆமாம், நீ மட்டும் சும்மா வாழ்க்கை நடத்துகிற. ஏங்க எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யார் மெர்சி கிரவுண்டில் இருக்கா? இள வழக்கறிஞர் நான் சொல்கிறேன், தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது என்ற கருத்து. இது ஒரு பெரிய சமுத்திரம். உங்களுக்கு என்ன பிடிக்க தெரியும்? மீன் பிடிக்க தெரியுமா? மீன் மட்டும் பிடிக்கும். நண்டு பிடிக்க தெரியுமா? நண்டு மட்டும் பிடிக்க தெரியும். ரால் பிடிக்க ரால் மட்டும் தெரிஞ்சு அந்த தொழில் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எதுவும் தப்பு செய்ய போகிறதில்ல. சட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல, தப்பு செய்ய மாட்டோம். வக்கீல்கள் அக்யூஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தெரியுமா? அக்யூஸ் ஆக மாட்டாங்க, ஏன்னா தப்பே செய்ய மாட்டான். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வழக்கறிஞர் தினம். வழக்கறிஞராக நீங்கள் இந்த துறையில் பணியாற்றுவது பற்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். முதல்ல அறிஞர் அண்ணாவுடைய கூற்றுப்படி ஆரம்பிக்கிறேன். அறிஞர் அண்ணா சொல்லுவார், சட்டம் ஒரு இருட்டறை, வழக்கறிஞர் வாதம் அதில் விளக்கும்பார். உண்மைதான். இங்கே எல்லா துறையை விட நான் உயர்வான சட்டத்துறையை பார்ப்பேன். நான் இருக்கிறதுனாலன்னு சொல்லலை. மற்ற துறையெல்லாம் மற்ற துறை இப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த துறையும் கிடையாது. இப்போ நீதித்துறை இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, நிதித்துறை, ஃபினான்சியல் இருக்குது. இப்போ ஃபினான்ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோ கோர்ட் இப்படி செயல்படணும்னு ஆர்டர் போடுறதுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. பட் கோர்ட்டு இங்கே உலகத்தில் உள்ள எல்லா துறையும், இந்தியாவில் இருக்க அனைத்து துறையும், தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து துறையும் நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ரூல் பண்ணுறதுக்கு கோர்ட்டால் தான் முடியும். ஆனால் ரொம்ப நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் பேட் கிரிட்டிசிசம் அடிக்கிறாங்க. தவறு அது. நீ இப்படி இருக்கணும், நாளைக்கு எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னா போட்டு தான் ஆகணும். தட் இஸ் லா மேக்கிங் லா. சட்டத்தை மீறி நீ என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஊரடங்கு உத்தரவு போட்டு கதவை சாத்தினா சாத்தி தான் ஆகணும். ரூல் ஆஃப் லா தான் இங்கே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உருவான துறை, ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் இது. சம்டைம்ஸ் நிறைய நேரங்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வக்கீல் படிக்கிறதுக்கு பதில் ஒரு இன்ஜினியர் படித்து வெளிநாடு போயிருக்கலாம், நிறைய காசு கிடச்சிருக்கும். இப்போ என்னுடைய படித்த சக நண்பர்கள் வேறு பிஸ்னஸில் வேறு இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. பட் இந்த அதிகாரம் என்பது இல்லை. என்கிட்ட பணம் வேணால் குறைவாக இருந்திருக்கலாம், பட் இதில் இருக்க அதிகாரம் அதில் கிடையாது. நம்ம நினச்சாப்புனா ஒரு வழக்கு போடுறோம், நம்ம நினச்சா ஒரு பொது நல்ல வழக்கு போடுறோம். நம்ம அதெல்லாம் இதில் செய்ய முடியுது. பட் ஏழைகளுக்கு நேரடியாக உதவி பண்ணுறதுக்கு இந்த துறையில் பாசிட்டிவ் கிடையாது. அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஆனால் ஒரு ஏழைக்கு நீ ஒரு சட்ட ரீதியாக உதவி பண்ண முடியும்னா முடியும். கண்டிப்பாக சட்டம் ஏழைக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிலோ பாவர்ட்டியில் ஒன்றும் செய்ய முடியாது. பட் அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இதுதாங்க சட்டம், இதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க, உங்களை அவங்க ஏமாத்துறாங்க, பணம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்படிங்கிற விளக்கத்தை அவங்களுக்கு என்னால் அளிக்க முடியுது. கண்டிப்பாக அதுதான் உண்மை. பட் கோர்ட்டுக்கு வர்றதுன்னா கோர்ட்டுக்குன்னு உள்ள எக்ஸ்பென்சஸ் அது செலவாகி தான் ஆகும். பட் வழக்கறிஞர் நான் பெருசாக ப்ரௌடாக நினைக்கிறேன் வஉசியை நினைப்பேன். வஉசியே வக்கீல் தான். பட் அந்த காலத்திலேயே தன் சொத்தை விற்று க்ரௌடு ஃபண்டு ரெடி பண்ணி ஷேர் வெளியிட்டு கப்பல் வாங்கி வெள்ளைக்காரருக்கு ஈவன் அவங்க கூட முடிஞ்சிருக்கு. அப்போ அது சட்டம் தெரிஞ்சு விட்டு தான் வாங்கியிருக்க முடியும். ஒரு கப்பல்னால் என்ன, அது லைசன்ஸ் வாங்கணும், அந்த கப்பலை எப்படி கடலில் ஓட, வெள்ளைக்காரன் எவ்வளோ வரியாக போட்டு கொண்டான். அன்றைக்கே சுதேசி கப்பல் அவரால் விட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இருக்கிற பிக் ஷாட் ப. சிதம்பரத்துலேருந்து திருமாவளவன், அனைத்து பொலிட்டிஷியன், வைகோ அண்ணன், இப்படி எல்லா லீடர்ஸும் எடுத்தீங்கன்னா லா படிச்சிருப்பாங்க. சட்டம் படித்தா உங்களுக்கு அது சமூக பார்வை என்பது நிச்சயமாக வழக்கறிஞருக்கு உண்டு. நீங்கள் மற்றவங்க ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் ஒரு வக்கீல்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அது டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நான் இல்லை, யார்கிட்ட போய் கேட்டாலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். காரணம் அந்த சொசைட்டி பார்வை. எல்லா வக்கீல்கிட்டையுமே அந்த பார்வை இருக்குது. நான் கவனிச்சிருக்கேன். இப்படி இந்த மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வர்றாங்கன்னா இது பின்னாடி 10 வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும்னு இவங்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏஐ வந்துருச்சு.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை மரியாதைக்குரிய நீதியரசர் சந்திரசூட் அவர்களும் ஒத்துக்கிட்டார். நான் வந்து அதுக்கு மாறுபட்ட கருத்து சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வக்கீலுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்காது. போலீஸ் போடுற கேஸ் தான் உண்மை கேஸ்ன்னு ஆகி போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எல்லாமே ஐஏஐயை பார்க்கும். இப்போ நீங்கள் ஒரு சிவில் சூட்டு போடுறீங்கன்னா அப்படியே உங்கள் பேப்பரை ஸ்கேன் பண்ண வேண்டியது, ஸ்கேன் பண்ணி ஏற்ற வேண்டியது. ஆப்போனண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் இந்தியா போஸ்ட் மூலியமாக ஆப்போனண்ட்டுக்கு போய்டும். அப்படி இல்லைன்னா ஆப்போனண்ட் மெயில் ஐடி சேர்க்க வேண்டியது, ஆட்டோமேட்டிக் அவங்கள மெசேஜ் போகும். அவங்க டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஏற்றுவாங்க. ஏற்றின பிறகு ஏஐ ரிசல்ட் சொல்ல போகுது. இதுதானே ஏஐ சொல்ல வேலை இருக்காது. அதில் கிரிமினல் கோர்ட்டில் மட்டும் வேலை இருக்கும். எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனு மேஜிஸ்ட்ரேட்டு ஜெயில் ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் அதுக்கும் பெரிய லெவலில் வழக்கறிஞர் ரீடு இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அதுவுமே சார்ஜ் ஷீட்டு போலீஸ் போடுவாங்க, அது சார்ஜ் ஷீட்டை ஏஐ பார்க்கும். இதில் எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், ஏஐ கொடுக்கும். அந்த வழக்குடைய விதம் இருக்கு இல்லையா? மற்ற துறையிலேருந்து வழக்கறிஞர் துறை எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? மற்ற துறையிலேருந்து இப்போ நிறைய ஆன்லைனில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது. ஆன்லைன் அப்டேஷன் வந்த பிறகு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஈவன் இருக்குது, ஈக்குவல் ரெண்டுமே. 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ். 317 ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. 317ங்கிறது அன்னைக்கு அக்யூஸ் வராதுட்டு ஃபைல் பண்ணுற பெட்டிஷன். அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது அன்னைக்கு சர்வர் வேலை செய்ய மாட்டேது. இன்றைக்கெல்லாம் மழை சர்வர் வேலை செய்யலை. அதை சொல்லியே நீதிபதி கொடுத்தா ஒரு 15 நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. 15 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கிறாரு. அப்படியே நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது முழுக்க சிஸ்டமேட்டிக்குள்ளே வந்துட்டு. பட் லா சிஸ்டமேட்டிக்குள்ளே வர முடியுமாங்கிறது எனக்கு லாவும் மருத்துவமும் சிஸ்டமேட்டிக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா மருத்துவம் வந்து உங்களுக்கு போட்டால் அதே ஊசியை இன்னொருத்தனை போட்டால் அவன் செத்து கூட போயிடுவான். இப்போ பென்சிலின் போன்ற ஊசியெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் அது மருந்து இல்லை, விஷமாயிடாது உங்களுக்கு. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஊசி போட முடியுமான்னு தெரியல. ஏஐ அதை தான் சொல்லும், எல்லாருக்கும் ஒன்று தான் காமனாக சொல்லும். பட் ஒரு நீதிபதி உட்காந்து பார்க்கக்குள்ள தான் இப்போ ஒரு வழக்கில் வந்து ஒரு காதலியை வந்து காதலிச்சிருக்கு, காதலியை வந்து ரெகுலராக காதலிக்கலன்னு சொல்லி ட்ரெயினில் தள்ளி விட்டுறான், தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது ஹைகோர்ட்டில் அந்த ஆர்டரை செட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அவன் ஹைகோர்ட்டில் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா, நான் வேணும்னு கொலை செய்யலை, இன்டென்ஷன் கிடையாது, நான் வந்து கத்தி கொண்டு போகல, வந்துச்சே தாங்களும் தள்ளி விட்டு செத்துருச்சு அப்படிங்கிற ஹைகோர்ட் ஆயுள் தண்டனையை மாற்றுது. 20 ஆண்டுகளுக்கு எந்த விதமான ப்ரிவிலேஜஸும் இருக்கக்கூடாது, தண்டனை குறைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இது ஒரு ஏஐக்கு புரியுமாங்கிறது எனக்கு கேள்விக்குறி. நீதிபதி அந்த மெர்சி கிரவுண்டை பார்க்குறாரு. ஆமாம், ஒன்றும் கொலை செய்யணுங்கிற இன்டென்ஷன்லையே கத்தி எடுத்துட்டு போய் குத்திருந்தானா அது மர்டரு, டப்புனு வந்துச்சு தள்ளி விட்டான் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஒரு நீதிபதியால் தான் சிந்திக்க முடியும். இயந்திரத்தனமாக இருக்கும். நிறைய அப்பாவி மாட்டிப்பான். போலீஸ் போடுற எல்லா கேஸும் நிஜ கேஸா? போலீஸ் போடுற எல்லா வழக்கும் உண்மை வழக்கம் இல்லை, போலீஸ் போடுற எல்லா வழக்கும் பொய் வழக்கம் இல்லை. அப்போ போலீஸ் தனக்கு சாதகமாக என்ன வேணுமோ எழுத முடியும். அதை ஏஐ ஒத்துக்கிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஹியூமன் பீயிங்கிறது அடிபட்டு போயிடும், இருக்காது, மனித நேயமே இருக்காது. ஒரு கொலை நடந்திருக்கு, அது பாவர்ட்டியில் நடந்ததா இல்லை இல்லீகல் இன்டிமேசியில் நடந்ததான்னு ஒரு மனுஷனால தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அதாவது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, 30 வருஷம் போய் சொல்லி பொழப்பு நடத்துனவன் நீதிபதி ஆனோன்னு எப்பறம் அவன் உண்மையை சொல்கிறான் நம்புறீங்கன்னு எம்ஆர் ராதா டைலாக் சொல்லுவாங்க. ரொம்ப தப்பான லாஜிக் அது. அது சினிமாக்காரர் சினிமாவுக்கு எழுதின லாஜிக் அது. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ரொம்ப தப்பு. நீதிபதிகளோட நீங்கள் எத்தனை பேரோட நீங்கள் பழகிருக்கீங்க போயிருக்கேன்னு தெரியாது. சில வாய்ப்புகள் எனக்கு சின்னதாக கிடச்சிருக்கு, அது இப்போ கிடச்சிருக்கு. அவங்களோட விஷனே வேறு, அவங்களோட பார்வையே வேறு. நம்ம மாதிரி பார்வை கிடையாது. சொல்கிறாங்களே லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஏதோ யாரோ எங்கேயோ செஞ்சது காமனாக போட்டு அடிக்கிறாங்க எல்லாரும். லஞ்சம் எங்கே லஞ்சம் வாங்கினா யாருங்க வாங்கினாங்க? இன்றைக்கி அடித்து நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் வக்கீலாகி 18 வருஷம் ஆகிட்டுங்க. ஓகேயா? நீதிபதி காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் யார்ட்டையும் காசு வாங்கினதில்லை. எனக்கு காசு கொடுங்க, எனக்கு தேவை, என்னோட பிஸ்னஸ், நான் வேலை செய்கிறேன். உங்களோட சுமையை என் தள்ள இறக்கி வச்சுட்டு வீட்டில் நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க, நான் உட்காந்து யோசிச்சு கிரவுண்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ எனக்கு காசு வேணும். பட் நீதிபதி கொடுக்கணும், பிபி கொடுக்கணும், இந்த மாதிரி. ஏன்னா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் என் கிளைண்ட்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னதே கிடையாது. என் கிளைண்ட்ஸ் எல்லாம் 10 இயர்ஸ் above 10 இயர்ஸ் உள்ளவங்க தான் என்னோட ஜேர்னி பண்ணுறாங்க. அப்போ நான் தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், அவ்வளோதான். சில பேர் கமெண்ட்டில் கூட சொல்லுவாங்க, நீ காசு வாங்கிட்டு தானே கேஸ் நடத்துகிற. ஆமா, நீ மட்டும் சும்மா வாழ்க்கை நடத்துகிற. ஏங்க எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யார் மெர்சி கிரவுண்டில் இருக்கா? ஒரு சுடுகாட்டில் பிணத்தை எரிப்பவர் கூட அவரும் பணம் வாங்கி கொண்டு தான் நாங்கள் எரிக்க வேண்டும். அது அவரோட தொழில். அது அவர் அங்கே வந்து ஐயோ குழந்தையா இருக்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. எங்கேயுமே கிடையாதுங்க ஃப்ரீங்கிறது. அரசாங்கம் தான் ஃப்ரீ பண்ணலாம், நம்மளாம் ஃப்ரீ கொடுக்க முடியாதுல்ல, நம்மளுக்குள்ள கமிட்மெண்ட்டில். அது தொட்டு வழக்கறிஞருக்கு நான் சொல்கிறது அது இல்லை. சில பேர் அப்படி சொல்கிறாங்க, நீ ஃப்ரீயாக செய்வே. எப்படி ஃப்ரீயாக செய்ய முடியும்னு கேட்குறேன். வாய்ப்பே இல்லையே. சர்வே எங்கேருந்து பண்ணுறது? 10-12 பேருக்கு எங்கேருந்து சம்பளம் போடுறது? சும்மா ஃப்ரீனா எப்படி ஃப்ரீ? அது ஒரு பெரிய தியரிக்கல். ரெண்டாவது, இதில் பெரிய கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், பெரிய நாலேஜ் வேணும். இப்போ இளம் வழக்கறிஞர்கள் வந்து சந்திக்கக்கூடிய
சவால்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி உங்களோட பார்வையில கருத்து சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையும் நோயிங் த லா அப்படின்றதோட இருந்துக்க வேண்டியதுதான். சட்டம் படிச்சிருக்கோம், சட்டம் தெரியும் நமக்கு. நம்ம எதுவும் தப்பு செய்ய போறதில்லை. சட்டம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, தப்பு செய்ய மாட்டோம். வக்கீல்கள் அக்யூஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தெரியுமா? அக்யூஸ் ஆக மாட்டாங்க, ஏன்னா தப்பே செய்ய மாட்டோம். இந்த பேசுறவங்க எல்லா யூடியூப்பும் போய் பாருங்க, 10 கேஸை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் வழக்கே வாங்கினதில்லை. காரணம், வழக்கா ஒரு விஷயத்த பேசவே மாட்டேன். ட்ரிகர் ஆகிற விஷயம் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசுறது, இதெல்லாம் செய்ய மாட்டேன். இதில் பல பேர் என்ன ஊப்பின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பேசுறது? கலகம் உண்டு பண்ணுறதா? அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி பேச முடியும்? பேசக்கூடாது. அது கலகம், இது கலகம் பண்ணுறது. அது நான் பேச மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லாது. சில சப்ஜெக்ட், சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்லாம் தொடக்கூடாது. அப்போ சட்டம் தெரிஞ்சதுனால தானே அதை நான் தப்பிக்கிறேன். இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறது வந்து லா ஒத்துக்காது. சட்டம் தெரியாமலாம் நான் கொலை செய்து விட்டேன்னு சொல்ல முடியாது. நீ அதுவே முதல்ல தவறு. சட்டம் தெரியாதுன்னு சொல்கிறதே தவறு. ஸோ சட்டம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். மற்றபடி இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி. ஒரு 1000 பேர் வந்தால் அதில் 10 பேர் ஷைன் பண்ணுறாங்க, பாக்கி பேர் அந்த ஃபீல்டில் இல்லை. வேறு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் போயிட்டாங்க. என் நண்பர்களே நிறைய பேர் கம்பெனியில் இருக்காங்க. மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒதுக்கிடுறாங்க. இளம் வழங்கறிஞர்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி இல்லை, இளம் வழக்கறிஞர்களுக்கு வருமானம் வந்து நம்ம ஆஃபீஸில் நல்லா தான் கொடுக்குறோம், அவ்வளோதான் முடியும் கூட. பொதுவானது ஆனால் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஏன்னா நீங்கள் லா வந்து ஓரிய ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. என்னை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு தான் ப்ராக்டிஸ் தான். கடைசி வரையுமே ப்ராக்டிஸுங்கிற வார்த்தை தான் இருக்கும். எப்போ நீங்கள் 50-60 வயசு ஆனால் கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையே, இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் தான். இளம் வழக்கறிஞர் நான் சொல்கிறேன், தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது என்ற கருத்து. இது ஒரு பெரிய சமுத்திரம். உங்களுக்கு என்ன பிடிக்க தெரியும்? மீன் பிடிக்க தெரியுமா? மீன் மட்டும் பிடிக்கும். நண்டு பிடிக்க தெரியுமா? நண்டு மட்டும் பிடிக்க தெரியும். ரால் பிடிக்க ரால் மட்டும் தெரிஞ்சு அந்த தொழில் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ கிரிமினல் சைடு பார்க்குறத கிரிமினல் சைடு நல்லா தரோட்ஸாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓய்வினர்களில் நிறைய சட்ட புத்தகங்களை வாசிக்கணும். சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனை பார்க்கணும். டெய்லி நைட்டு சைட்டேஷன் பார்க்கணும். நான் படுத்ததே இல்லை அண்ணா இன்ன வரைக்கும். என்ன சொல்லுது, லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நாளைக்கு மாறுபட்ட ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தா தான் நம்ம அப்டேட்டாக பிஸ்னஸ் பண்ண முடியும். முதல்ல பெண்களுக்கு சாதகமாக சட்டம் பேசிகிட்டு இருந்தது. இப்போ பெண்களுக்கு டெட் அகேன்ஸ்டாக சட்டம் திரும்பிட்டு இப்போ நிறையா டைவர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிலாம் மாறுபட்ட ஜட்ஜ்மெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வேலைக்கு படித்த பொண்ணுகள் வேலைக்கு போய்க்கா, என்ன புருஷன் தான் கொடுக்கணும் இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு தலைமை நீதிபதி கவாய் கேட்குறாரு சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ மாறுபட்டு வர ஆரம்பிச்சிருது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று இப்போ ஆக்ட் மாதிரி எப்படி வருது, இதுக்கு என்ன கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஓய்வு நேரங்களில் நீதிமன்றத்தை நல்லா வாட்ச் பண்ணணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டேக்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கல, டேக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. முதல்ல இப்போ ஐபிசி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ்எஸ் அவ்வளோதான். அதை நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் பழைய கேஸ் ஐபிசியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. பழசு ஐபிசியாக தான் இருக்குது. பழைய இதெல்லாம் மாறல இல்லை, அது ஆமாம். அது இப்போ அந்த 3 புத்தகம் 4 புத்தகம் சேஞ்சஸ் ஆனதில் நம்ம மாற்றிக்க வேண்டியது தானே, சைட்டேஷன்ஸ் மாற்றிக்க வேண்டியது தானே. கொஞ்சம் மாற்றியே இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு இதுக்கான பெரிய பருத்தி மூட்டை குடவெல்லாம் இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு செக்ஷன் நவந்து உட்காந்துருக்கு. அது ஒரு பிளேஸ் அப்படி நவந்து உட்காந்துருக்கு. வேற எதுவும் மாறல, அதில் ரிவர்ஸ் ஆகலை இல்லை. அதனால அதெல்லாம் நீங்கள் நல்லா இப்போ எம்சிஓபி கேஸ் பார்க்குறீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் கேஸ் நல்லா அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம், அது நல்ல இண்டஸ்ட்ரி. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேமிலி கோர்ட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளைண்ட்டுக்கு உண்மையாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள்ட்ட கிளைண்ட் வர்றாங்களா, அவங்க கொலை செஞ்சாங்களா, கொலை கேஸு அவங்க அதை செஞ்சாங்களா செய்யலையான்னு தீர்மானிக்கிற இடத்துல நம்ம கிடையாது. அது தீர்மானிக்கணும் கோர்ட். நம்ம அது வரைக்கும் உன்னுடைய கட்சிக்காரர், எனது கட்சி, மை கிளைண்ட் சேஸ் தட் தானே சொல்கிறோம். என்னோட கட்சிக்காரர் கூறுகிறார், நான் எதுவும் செய்யலையே. லீகல் நோட்டீஸ் அப்படி தான் அடிக்கிறோம். எனது கட்சிக்காரர் மேற்படி விலாசத்திலிருந்து அவருடைய அறிவுறுத்தலின்படி அவர் சொல்கிறார், எனது கட்சிக்காரர் கூறுகிறார். ஒரு வரைக்கும் எனது கட்சிக்காரர், மை கிளைண்ட் சேஸ் தட், மை கிளைண்ட் சேஸ். ஸோ அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வக்கீல் மட்டும் காசை வாங்கிட்டு கேஸ் நடத்துகிறான் அப்படின்னா, டாக்டர் கூட தான் கொலைகாரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்களே டாக்டரு, கொலைகாரன்னு தீர்மானிக்கப்படாது. அவர் வேலையாது, டாக்டருக்கு அது வேலை இல்லை. அவர் பேஷண்ட்டு, தனக்கு முன்னாடி டேபிள் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருக்கான், அவனுக்கு வைத்தியம் பண்ணுறது தான் என் வேலை. அதுதான் சத்திய பிரமாணம். அதை ரைட்ல எல்லாம் செய்யலைன்னா அது தப்பு. அது ஒரு இன்ஜினியர் இருக்காரு, கொலைகாரனுக்கு வீடு கட்டி கொடுக்குறது இல்லையா, அவரு செய்யறதே இல்லையா? அவரு ரைட், சூப்பர். வீடு கட்டுறது அவரோட வேலை, வழக்கு நடத்துறது என் வேலை. அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். நம்ம எடுத்துக்கொண்ட வேலையில சிரத்தையோட செய்யணும், பின்வாங்கவே கூடாது. தைரியமா நின்று கேஸை நல்லா நடத்தணும். கேஸ் தோற்று போகிறதெல்லாம் இயற்கை, தோக்குது ஜெயிக்குது அதெல்லாம் அது ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. ஜட்ஜஸை போய் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஆனால் நம்ம நைட்டு தூங்கக்குள்ள நம்ம நல்லா கேஸ் நடத்தணும்.
அப்படிங்கிற நிம்மதி நம்மள்ட்ட இருக்கணும். கண்டிப்பா. சேம் சைடு போடுறது, பெல்ட் அடிக்கிறது, ரிவர்ஸ் அடிக்கிறது, இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. அரசு வழக்கறிஞர் எதுக்கு இருக்கிறாரு? அவர் தண்டனை கொடுக்குறது, அவர் போராடுறாரு. நான் விடுதலை பண்ணுறது, நான் போராடுறேன். நீதிமான் நீதி கொடுக்க போறாரு, அவ்வளவுதானே. நம்ம நீதிமன்றத்தை ரொம்ப டிகினிட்டியோட நடந்துக்கணும். இளம் வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப டிகினி டக்கரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஜட்ஜஸ் முடி கிராஸ் பண்ணுறோன்னா குனிஞ்சு தான் நடந்து ஓடுறது. நம்ம பழைய டீம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். எவரி டைம் எழுந்து உள்ள கும்பிட்டு தான் எழுந்து உட்காரணும், கும்பிட்டு தான் உட்காரணும். முதல்ல அட்வைட் மேனுவலே அதுதான் சொல்லுது. பட் இப்போ அப்படி இல்லை, சாரெல்லாம் சொல்கிறாங்க. லோயர் கோர்ட்டில் வந்து ஐயாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஐயா ஐயா ஐயான்னு சொல்லுவோம். ஹைகோர்ட் வந்து லார்ட்ஷிப்ன்றோம். ஆனருங்கிறது வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஆனர் சொல்கிறோம். இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது. இது எல்லாமே மாறி 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 உல்டாவாக சொல்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை வந்து லார்ட்ஷிப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஒரு சென்டென்ஸ் லார்ட்ஷிப்னு ஒரு வார்த்தை. அது மாதிரி இங்கே லோயர் கோர்ட்னா ஐயாங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை. ஆனர் யுவரானருங்கிறத இங்கே ஒருத்தர் பயன்படுத்தணும். இது டெக்டகனாக திரும்பி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ரொம்ப தவறானது. நம்மளே நீதிமன்றத்தை மதிக்கலைன்னா பப்ளிக் எப்படி மதிப்பாங்க? நம்ம கோர்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா, கோர்ட் கேம்பஸ்க்குள்ளே நம்ம அது ஃபுல் ஃப்ளெஜ்டு ரோப்ஸோடு தான் இருக்கணும். ஆமாம், இது வரைக்கும் கட்டிடுறோம். அதுக்கு மேலே பேண்ட், அதுக்கு மேலே கோட்டு வேர்த்து நீத்துறோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போயிட்டோம்னா அந்த வேர்வையிலேருந்து தப்பிச்சிடலாம். கூலாக போய் சில்லுன்னு உட்காந்துடலாம், அப்படியே மெதுவாக ப்ளே பண்ணி வந்துடலாம். அது ரொம்ப முக்கியம். டிக்னிட்டி டெக்கரம் ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரெஸ் கோட்லேருந்து, ஷேவிங்லேருந்து, ஹேர் கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணணும். இள வழக்கறிஞர்கள் நம்மளை பார்த்தா உருவாகுவாங்க. நம்மளோட சீனியர் என்ன எப்படி அப்ரோச் பண்ணாரோ அதுதான் நமக்கு கடைசி வரையும் மாறவே மாறாது. ஆமாம், நம்ம சீனியர் எப்படி நடத்துனாங்களோ அதுமாரி நம்ம அதை கற்றுக்குவோம், வேலை கற்றுக்குவோம். அது ரொம்ப முக்கியமானது. முடிந்தவரை கிளைண்ட்டை போய் நம்ம ஒரு மர்டர் பண்ண, இப்போ சில பேர் வந்து உட்காருவாங்க, உங்களுக்கு தெரியும், பார்க்குறீங்க. மர்டர் பண்ணலான்னு இருக்கேன்னா தயவுசெய்து கிளம்பி வெளில போகும்போது முதல்ல அவன் நின்று எடுத்து கழுவி விட்றா. அந்த மாதிரி என்டர்டெயினே பண்ணக்கூடாது. நம்மளை அக்யூஸாக மாற்றிடுவாங்க. நீ வெளியே போகும்போது கெட் அவுட், இங்கே வேலை கிடையாது உனக்கு, இந்த ஆஃபீஸ் வேலை கிடையாது. ஸோ போஜாவுக்கு ஃபோனை போட்டு வெட்டலாம் கொத்தலாம் அப்படின்னா தேவையில்லை. ட்ராக்கிங் எடுத்து ஒன்றும் சேர்த்து அக்யூஸ் ஆக்கிட்டு போடுவாங்க. கான்ஸ்பிரசியில் உள்ளே போயிடுவீங்க நீங்களும். அந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. கொள்ள தானே செஞ்சுருக்க, கட்டை கொடுத்துட்டு போ, படிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடு, படிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ ஃபீஸு, நடத்தலைன்னா போ, பரவாயில்ல. நம்ம வந்து கூலிப்படையை பெருசாக என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது அந்த கேஸ்களை. பர்சனலு வெஞ்சன்ஸு பண்ணிட்டாங்கன்னா ரைட்டு நடத்துகிறோம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பெரும்பாலும் ட்ரிகர் பண்ணி விடுறது கிடையாது. சரி அம்மா எல்லாரும் வீட்லையும் சண்டை தான் இருக்குது, என்ன பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். அதில் போய் என்ன இருக்குது? அது ஒரு பாயிண்ட்டு. குடும்ப சரிவு ஏற்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக அது என் கிளைண்ட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் அதுதான் பேரண்ட். சிவில் கேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ பேமெண்ட் ஆகும், பட் உங்கள் இடமே அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. அதோட அவங்க கூப்பிட்டு சமாதானம் பேசிடுவோம். ஒரு பாதைக்கு வருவாங்கண்ணா, பட் அது வந்து வேஸ்ட். அது பணத்தை வாங்கிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம எது வேணுமோ நம்பர் பண்ணலாம். சிவில் கேஸில் எதை பொறுத்தாலும் நம்பர் ஆகும். நம்பர் பண்ணி அது ரிசல்ட் கொடுக்கணும்ல அந்த ஃபேமிலிக்கு. ரிசல்ட் கொடுக்காம வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் தானே அது. அதை நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. சும்மா இருந்தாலும் சரி தவறான வேலை செய்யக்கூடாது. சும்மாவே இருக்கலாம், ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கலாம், ஃபேஸ்புக் இருக்குது, வேறு எதுவும் படிக்கலாம், இலக்கியங்கள் படிக்கலாம். ஆனால் தவறான வேலை செய்யக்கூடாது. இந்த ஐடியா கொடுக்குறது, ட்ரிகர் பண்ணி விடுறது, நம்மளே பார்ட்டியாக மாறுறது, அக்யூஸை காரில் ஏற்றி சுற்றுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. அக்யூஸ் மேலே பாம்பு அடிக்கிறது, நம்மளும் சேர்த்துல செத்துருவோம். அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நீங்கள் கோர்ட்டுக்கு தனியாக போயிடுங்க, நான் தனியாக வந்துடுறேன். அதான் விஷயம். அக்யூஸ் கூட பழகிறத முழுவதுமாக தவிர்த்துக்கணும். 100% தவிர்த்துக்கணும். பழகவே கூடாது. ஒன்லி கோர்ட்டு வழக்கு சம்பந்தம் மட்டும்தான், வழக்கு சம்பந்தம் மட்டும் தான் பேசணும். அவங்க மட்டும் பர்த்டேல போய் பல்லழிச்சு நிற்கிறது, அப்புறம் ஒரு நாள் வந்து சிசிடிவியை பார்த்து தூக்குறாங்க இங்கே குன்றத்தூரில், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது ஒரு அக்யூஸும் ஒரு நாள் அட்வொகேட் ஆக முடியாது கண்டிப்பாக. ஆனால் அட்வொகேட் அக்யூஸ் ஆக்கி விட்ருவாங்க, சடனாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சுலபமான வழி இல்லை, அது உடனடி இன்ஸ்டன்ட் தீர்வு இல்லை. அதெல்லாம் செய்யக்கூடாது. கேஸாக மட்டும் பார்க்கணும். நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது. ட்ரிகர் மீன்ஸ் நம்மளே டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி இறங்கிடக்கூடாது. அது ரொம்ப தவறான பாதைக்கு இழுத்துட்டு போயிடும். நம்ம வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேஸ் இருந்தால் எடுத்து செஞ்சு போதும், அது போதுமானது. மற்றபடி வருமானத்துக்காக தான் என் பிஸ்னஸ். இது ஒன்றுமே வேறு ஒன்றும் தொழில் கிடையாது. இப்போ எனக்குலாம் வேறு எதுவுமே தெரியலையே. இதை விட்ட லாரி ஓட்ட போகலாம், வேறு என்ன தெரியுது? அந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது. அதனால வழக்கறிஞர் இப்போ 1 கோடி 2 கோடி 10 கோடி ஏமாந்துடுறாங்கன்னா வக்கீலுக்கு ஒரு 10 லட்சம் ஃபீஸ் கொடுங்க சொன்னாக்க யோசனை பண்ணுறாங்கண்ணா. சார் நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் காசு வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. நடத்தி முடிச்சுட்டா காசே தர மாட்டாங்க. அந்த பக்கமே வர்றது இல்லையா? அப்புறம்
இது எப்படி கான்ட்ராக்ட் போட் பண்ற பிசினஸ் கிடையாது இல்ல. உண்மைதான். எவ்வளவுதான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. 1,00,000 வாங்கலாம், 1 கோடி வாங்கலாம், அது உங்களுடைய பிராண்டை பொறுத்தது. ஆனா காசு கொடுக்கல, இவ்வளவா என்னங்க 5,000 தான் போதுங்கிறாங்கிற மாதிரி முடிஞ்ச பிறகு அதனால என்ன ஆகுது, சில பேட் கிளைண்ட்டை பார்த்து அட்வொகேட்ஸும் ஒரு மைண்டுக்கு வந்துடுறாங்க. சில பேட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அட்வொகேட் மேலே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க ஏமாந்தது எங்கேயோ போய் 10 கோடி 20 கோடியே நம்மள்ட்ட ஒரு 10 லட்சம் ஆமாம் பிரச்சனை. 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறது அவங்களுக்கு ட்ரபிள். அதனால் இளம் வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி ஆக்ட்லாம் படிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குல்ல, அது சைபர் கிரைமு இனிமேல் அதுதான் வரப்போகுதுண்ணே. அந்த மாதிரி குற்றங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ரோல் பண்ணப்ப எல்லாம் பிட் பாக்கெட்லாம் இருந்துச்சுல்ல, நீ பிட் பாக்கெட்டே இல்லையா? நம்ம என்ரோல் பண்ணப்போ இருந்துச்சு, நீ பிட் பாக்கெட்டே இல்லை. காரணம் அது ஒரு பெரிய லாபியாகவே இருந்துச்சு. இப்போ இல்லையா, அது நிறைய அஃபென்ஸ் குறைஞ்சிச்சு. பிட் பாக்கெட் அடிச்சு பர்ஸில் என்ன பணமாக இருக்கு, ஒன்றுமே இல்லை. அது எதுக்கு அது அடிச்சு? அது குறைஞ்சி வேற மாதிரி குற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு. நேரடியாக அவங்க ஓடிபி வாங்குறது, பேங்க்ல ஸ்கேம் பண்ணுறது வந்துருச்சு. ஸோ அந்த ஆக்ட்லாம் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் அது நல்ல எதிர்காலத்தை தர முடியும். எனக்கோ ரொம்ப புனிதமான உன்னதமான துறை. மகாத்மா காந்தியே வக்கீல் தான். அவருக்கு அந்த சொசைட்டி விஷன்றது தான் சுதந்திரத்துக்காக போராடினார். நான் அவசியே சொன்னேன், மகாத்மா காந்தியை சொல்கிறேன், மண்டேலா சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உலகத்தை ஆண்டவர்கள் எல்லாருமே அந்த வழக்கறிஞர் தொழிலில் பிடிச்சிருப்பாங்க. அந்த விஷன் இருக்கும், சமூக பார்வை. வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 99% பார்த்துருக்க கம்யூனிட்டி ஃபீல்டே அவங்கள்ட்ட இருக்காது. கம்யூனிட்டி ஃபீல்டு இருக்காதுல்ல, அது சமுதாய சிந்தனை இருக்கும். ஆனால் நான் நெத்தியில் பொட்டு வச்சுருக்கேன், நம்ம ஆஃபீஸில் பழனி பாபா பொட்டா இருக்குண்ணே. அவர் ஒரு இஸ்லாமியர்ல, பியூர் இஸ்லாமியர். அப்போ நம்மள்ட்ட அந்த கம்யூனிட்டி ஃபீல்ங்கிறது இல்லை, ரிலீஜன் ஃபீலே இல்லையே. நான் சாமி கும்பிட்றவன் தான், பொட்டு வச்சிருக்கேனே. ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நோக்கமாக தான் இருக்கும். ஆமாம், சமுதாய நோக்கமாக இருக்கணும். இல்லாட்டி பழனி பாபா போட்ட பல பேர் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. சார் உங்களை என்ன சார் ஆர்எஸ்எஸ் காரன் நினச்சா பொட்டெல்லாம் வச்சிருக்கு, பொட்டு வச்சுருந்தா ஆர்எஸ்எஸ் ஐயா, நான் பள்ளி பாபாவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த விஷன் இருக்கும். ஜாதி இருக்காது வக்கீல்கள்கிட்ட. ஜாதியெல்லாம் பார்த்தா ப்ராக்டிஸே பண்ண முடியாதுன்னு நினைங்க. பெருமைக்கு வேணால் வீட்டில் உட்காந்து எருமை வச்சுக்கிட்டு இருக்கலாம். இங்கே நம்மள்ட்ட இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்கேன்னு. நம்ம பொது மனிதன், பொது மனிதன். நம்ம வந்து பொது சொத்து, பொது உடம்பு சொத்து. எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லது செய்யணும், பொதுநல வழக்கு போடணும். எனக்கு அதில் ரொம்ப ஆசை. நான் என்னவெல்லாம் நினச்சேனோ அதை இப்போ செஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் பொதுநல வழக்கெல்லாம் போட்டிருக்கேன், காசு இருக்காதுன்னுட்ட. அது இப்போ ஒரு 7,000 8,000 செலவாகுதுன்னு ஒரு வழக்குக்கு. இப்போ இந்த பொதுநல வழக்கு போடுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. அது வந்து ஒரு ஏதோ ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு நல்லதை கொண்டு செலுத்துறோம், ஒரு நல்ல செய்தி கொண்டு போய் கொடுக்குறோம். ஆமாம், சம்பாதிக்கிறோம், அது தனி ஃபீல்டுண்ணே. பட் இது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த இதில் பேசுகிறோம்ல, இது ஒரு சர்ச் என்ஜின் தானே, இதில் பேசுகிறோம்ல, இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்ல நினைக்கிறத, சொல்ல வேண்டிய கருத்துக்களை பப்ளிக்கில் சொல்ல முடியும். அது சட்டம் தெரிஞ்சதுனால தான் பேச முடிஞ்சது. சட்டம் தெரியல எப்பயோ நல்லா ரிமாண்ட் ஆகிருந்திருப்பேன். ஏடா கூடவா பேசி எல்லாம் கைது தான். கைது பண்ணுறவங்க எல்லாமே ஏடா கூடவா பேசுறது தான். எதை பேசணும், எல்லாத்தையும் பேசி வைக்கிறது, வியூஸ் போகணும், ஏதாவது பேசணும். நமக்கு அது நோக்கமே இல்லை. நம்ம யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, மன ஆறுதலுக்கு நம்ம பேசுகிறோம். இந்த இடத்தையும் இந்த மரியாதையையும் இந்த சூழல் நாற்காலியையும் கொடுத்தது இந்த வழக்கறிஞர் தொழில் தான். அது இந்த இது மேலே டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எல்லா வேர்வைக்கும் ஒரு நாள் வேர்வைக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அது கிடைச்சிருவானா, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அக்யூஸ் மென்டாலிட்டியாவோ இல்லை அக்யூஸோட சேர்ந்துடுறதோ பயணிச்சிடவோ கூடாது. நம்ம வேலை இன்னும் அதுதான். இந்த இடம் அளக்க போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அங்கே போனால் வெட்டுக்கொத்து ஆகி போகுதுண்ணே, நமக்கே நம்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. கேஸ் நடத்தும் கோர்ட்டு, இங்கே போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போய் தேவையில்லாமல் டைம் ஆகுது, தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகுது. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஒன்று சொல்கிறோம், கோவம் வருது. நம்ம கிளைண்ட்டை திடீர்னு வாடா போடாங்கிறாங்க, நம்ம பிபி ஏறிடுது. ஏன் அப்படி வாடா போடான்னு கேட்டேன். பிரச்சனை வேற, நம்ம வேற பக்கத்தில் டிஜாயின் பண்ணுறோம். போலீஸ்காரங்க நைஸாக சொல்லிடுறாங்க, வக்கீல் வைக்காமல் இருந்துன்னா ஒன்று விட்டுருக்குமே, வக்கீல் வச்சுட்டு தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம டெட்டேக்கடாக திரும்பிடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. கேஸ் தோக்கும் ஜெயிக்குங்கிறது பார்த்தானே தெரிஞ்சிருண்ணே, அதை சொல்லிடுறது. இது தோத்துரும், வேணா நடத்துவோம், இல்லைன்னா விடுங்க கண்டிப்பாக அப்படின்னு. அதனால் நம்ம ரொம்ப சமூக பார்வையுடன் ஒற்றுமையுடன் இருந்து, வழக்கறிஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்மளோட உரிமைகள் நிறையா மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. வர வர நம்ம பாய்காட்லாம் அடிச்ச முடியாது, பாய்காட்டை அடிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க, டைட் பண்ணி. அதெல்லாம் உரிமை மறுப்பு இல்லை, நம்மளோட உரிமை. அது ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிறது நம்ம உரிமை. நியாயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தானே, நல்ல விஷயத்துக்காக பண்ணணும். அதெல்லாம் மறுபடியும் அந்த உரிமையெல்லாம் மீட்டெடுக்கணும். இந்த வழக்கறிஞர் தின நாளில் இதை பற்றி பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.